உங்கள அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கையில 40 வயசுக்கு மேல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை பத்தி தான். அதாவது மாதவிடாய் நிற்க போகுது, மெனோபாஸ் அப்படிங்கறத நம்ம உடல் முன்னாடியே நமக்கு சில அறிகுறிகள் மூலமா சொல்லும். அது என்னென்ன அறிகுறிகள்? அந்த நேரத்துல நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதவிடாய் நிற்றல் என்பது ஒரே நாளில் நடக்கும் மாற்றமல்ல. இது சுமார் 2 முதல் 10 ஆண்டுகள் வரை நீடிக்கும் ஒரு நீண்ட பயணம். இதை பெரிமெனோபாஸ் என்று அழைப்பார்கள். முதலில் உங்கள் மாதவிடாய் சுழற்சி சீரற்று போகும். 28 நாட்களுக்கு ஒருமுறை வந்த மாதவிடாய் திடீரென 20 நாட்களிலேயே வரலாம், அல்லது 2 மாதங்கள் தள்ளி போகலாம். இரத்தப்போக்கு ஒரு முறை மிக குறைவாக இருக்கும், அடுத்த முறை மிக அதிகமாக ஹெவி ப்ளீடிங் கட்டிகளுடன் வெளியேறலாம். இது உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஊசலாடுவதை குறிக்கிறது. திடீரென உங்கள் நெஞ்சு, கழுத்து மற்றும் முகப்பகுதியில் ஒரு வெப்ப அலை வீசுவது போல இருக்கும். ஏசி அறையில் இருந்தாலும் உடல் வேர்த்து விறுவிறுக்கும். இது சில நொடிகள் முதல் 10 நிமிடங்கள் வரை நீடிக்கலாம். இரவு தூக்கத்தில் படுக்கையே நனையும் அளவுக்கு வியர்க்கும். இதனால் தூக்கம் கலைந்து அடுத்த நாள் முழுவதும் எரிச்சலாகவும் சோர்வாகவும் உணர்வீர்கள். ஈஸ்ட்ரோஜன் குறைவதால் பெண்ணுறுப்பின் திசுக்கள் மெலிதாகி ஈரப்பதம் குறையும். இதனால் அரிப்பு அல்லது உடலுறவின் போது வலி ஏற்படலாம். அதேபோல் சிறுநீர் பையின் தசைகள் பலவீனமடைவதால் தும்மினால் அல்லது இருமினால் கூட லேசாக சிறுநீர் கசியும் நிலை ஏற்படலாம். அடிக்கடி சிறுநீர் தொற்று வரவும் வாய்ப்புண்டு. மெனோபாஸ் காலத்தில் எலும்புகளின் அடர்த்தி வேகமாக குறையத் தொடங்கும், ஆஸ்டியோகோரோசிஸ். இதனால் முதுகுவலி, மூட்டுவலி மற்றும் சின்ன அடிபட்டால் கூட எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் உண்டு. மேலும் நல்ல கொலஸ்ட்ரால் குறைந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால் இதய துடிப்பு படபடவென்று இருப்பது போன்ற உணர்வு சிலருக்கு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களை மறந்து விடுவீர்கள். சாவி எங்கே வைத்தோம், என்ன பேச வந்தோம் என்பது சட்டென்று நினைவுக்கு வராது. இதை பிரெயின் ஃபாக் என்பார்கள். காரணமில்லாமல் அழுகை வருவது, அதீத பதற்றம், ஆங்ஸைட்டி மற்றும் எதிலும் பிடிப்பில்லாத மனநிலை இந்த காலகட்டத்தில் மிகவும் சகஜம். இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை: கால்சியம், எலும்பு தேய்மானத்தை தடுக்க பால், தயிர், கேழ்வரகு போன்றவற்றை அதிகமாக்குங்கள். சோயா மற்றும் பயறு, இயற்கை ஈஸ்ட்ரோஜன் நிறைந்த சோயா பீன்ஸ், கொண்டைக்கடலை ஆகியவற்றை உணவில் சேருங்கள். உடற்பயிற்சி, தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். தண்ணீர், உடல் சூட்டை தணிக்கவும் தோல் வறட்சியை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடியுங்கள். உங்களுக்கு ஓராண்டு காலம் தொடர்ந்து மாதவிடாய் வராமல் இருந்தால் மட்டுமே அது முழுமையான மெனோபாஸ் என்று கருதப்படும். இடையில் ஒருமுறை இரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் அது சுழற்சியின் ஒரு பகுதியே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்களோட தோழிகள், அம்மா அல்லது உறவினர்கள் என எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க தேவையற்ற பயம் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.